ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றியும் வந்து பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 24/7 ஸ்ட்ரைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இல்லைங்க, ஒரு பந்து இருக்குது, அதில் வந்து காற்று அடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு அந்த பலூனை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தூக்கி போடணும். ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போடணும். அதுதான் டாஸ்க். ஸோ இதை வந்து ஒரு டீமாக பிரிஞ்சுக்கிறாங்க. ராணவ், அருண் வந்து பிரிஞ்சுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு அட்வைஸ் வேறு கொடுத்தாங்க பிக் பாஸ் இந்த மாதிரி ராணவ் கிட்ட, எப்பா கை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராணவ் சொல்லிட்டாங்க. ஆனால் ராணவ் வந்து உட்காந்து இது பண்ணி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இது நல்லா விளையாண்டது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் பவித்ராவும் தான். ஃபஸ்ட்டு அவங்க தான் முடிக்கிறாங்க. அடுத்து தீபக் ரயான், ரெண்டாவது அவங்க தான் முடிக்கிறாங்க. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு நேக்கா வந்து பண்ணிட்டாங்க. 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் எனக்கு, அருண் ஒரு ஆணவம் முடிக்கிறாங்க. அது செம்ம ஃபன்னு. ஆக்சுவலாக சௌந்தர்யா முத்து தான் இருக்கிறதே செம்ம ஃபன்னு. சௌந்தர்யா போய் பலூன் மேலே ஏறி நிற்க சொன்னால் முத்துவோடைய மேலே பின்னாடி டிக்கியில் வந்து ஏறி ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது பயங்கர ஃபன்னாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து விஷால், ஜாக்லின் அவங்களும் குச்சி கடைசி பஸர் வந்து அவுட் ஆயிடுச்சு. ஸோ சோலி முடிஞ்சிச்சு. ஸோ பிக் பாஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2000, 4000, 6000, 8000 அவ்வளோதான். 10,000 வந்திருக்கலாம், பட் 8000 தான் கிடச்சிச்சு. ஸோ ஒரு அவுட்டில் விஷால், ஜாக்லின் வந்து அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த டாஸ்கில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது, நல்லா விளையாண்டது வந்து மஞ்சரியும் பவித்ராவும் தான். சூப்பர். ஸோ பவித்ரா டாஸ்க் பீஸ்டாக டிக்கெட் டு ஃபினாலே வெல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வெரி குட். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நல்லா டஃப் கொடுக்குறதுக்கு தீபக்கும் இருக்கார், அருணும் இருக்கான், ராணவும் இருக்கான், சும்மா விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இந்த வட்டம் டஃப் தான். டிடிஎஃப் வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படின்றதே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை பேசணும் தெரியுமா போன வீடியோவில். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், இந்த அன்ஷிதா மேட்டர் சேர்த்து பேசியிருப்பேன். அதில் முத்து வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணார். அதாவது அவங்களோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு. சரியா, அதுக்கு சௌந்தர்யா வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி என்ன எதுக்கு நீ பிரேக் பண்ணுற, நான் போகிறேன் கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் அது ஓ இஷ்டம்ப்பா, எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஓகேவா. இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரயான் வந்து முத்துக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறான். அதாவது ரயான் என்ன சொல்கிறான்னா, நீ அப்பயே அதை முடிச்சிருக்கணும், நான் திருப்பி ஏன்டா கீப்பான் கொண்டு வந்துட்டு இருக்க, அவளும் முடிக்க மாட்டா, நீயும் திருப்பி கொண்டு வந்துட்டு இருக்க, இது வந்து நீங்கள் 2 பேரும் சும்மா ஏதோ கிடைக்கிறதுக்கு பேசுகிற மாதிரி இருக்குது, இந்த இஷ்யூவை முடிக்க விடாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். உடனே முத்து மஞ்சரி வந்து உள்ளே வந்துட்டாங்க. முத்துக்குமரன் ஆதரவு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டாக தான் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவன் எங்கே கேட்டான் கரெக்டாக, அது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு சௌந்தர்யா இஷ்யூ அப்படின்ற மாதிரி இவன் கிட்டு. சௌந்தர்யாக்கு ஆதரவாக ரயானும், முத்துக்கு ஆதரவாக மந்திரியும் இந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க, இண்டிவிஜுவல் கேம் வந்து ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது தான். அடுத்து கட் பண்ணால் ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து அந்த கவுச்சில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சௌந்தர்யா பார்த்தியாப்போ, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் திருப்பி நீ நாமினேட் பண்ணும்போது என்னை வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்டு குழியில் விழுறேன்றா. அவள் தானே ஏற்கனவே சொன்னான் எங்கள் அம்மா அப்பா முன்னாடி, இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை, நான் அடுத்து வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்ட்டு. இப்போ எல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி நானும் வந்து திருப்பி ஜாக்லின் சொல்கிறேன். ஏன்னா ஜாக்லின் வந்து அந்த மாதிரி உள்ளே போனால், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளே போனால் நம்ம கேம் ஆட முடியாது அப்படின்றத திருப்பி எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறா. அதுதான் நான் கிளாரிட்டி கொடுத்துட்டேன், அதுக்கு தான் நான் பேசவும் செஞ்சுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சூப்பரான கேள்வி வந்து கேட்டாங்க. அது நிஜமாக ரொம்ப அற்புதமாக இருந்தது. சரியா, நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சௌந்தர்யா பேச மாட்டேன் இனிமேல் நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரிலாம் சொல்லிட்டு வந்து சேர்ந்தாங்க. இப்போ திருப்பி அதே மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத இவங்களோட கேள்வி. மஞ்சரி அதுக்கு ஆதரவு, ஆமாம் கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட்டிவாக பேசினாங்க. சரி, அடுத்து ஜெஃப்ரி இந்த ஜாக்லின் இஷ்யூக்கு ஒரு போட்டான் ரிப்ளை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்கலாம் வெட்டி பயங்கர செலிப்ரேஷன். அப்போ வந்து விஜய் டிவி எபிசோடை வந்து பார்த்துக்கிட்டே பிக் பாஸ் வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ வந்து அந்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அடி வெளுத்தானுங்க. ஏன்டா வந்து எதுக்குடா வெளியே வந்த அப்படின்னு சொல்லி அடிக்கிறானுங்க. டேய், என்ன நான் வெளியே வந்தால் என்ன இவனுங்க அடிக்கிறானுங்க, என்ன போய் அடித்தேன்னு சொல்கிறானுங்கடா, நான் ஒன்றும் பண்ணலடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதாவது ரொம்ப வெகுளித்தனமாக ஜாக்லின் அடிச்சிட்டாங்க, ஜாக்லினோட பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்துச்சுல, அது நான் பண்ணவே இல்லைடா, என்ன தான் இவனுங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க இந்த பசங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அது கூட 1 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஜெஃப்ரி காமெடியாக வந்து அதை முடிச்சு விட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான். மற்றபடி ஜாக்லினுக்கும் ஜெஃப்ரிக்கும் சண்டை இருந்துச்சா கேட்டால் இல்லைன்ற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.